குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிறேன் விடுங்க. குட் மார்னிங் சார். லாஸ்ட்டாக வந்து 2019 பார்த்துனாங்க. 2020 இந்தியா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா the biggest figure shows 4 point ABCD எல்லாம் வந்து என்னவா இருக்காம், ஒரு சமதரையில இருக்கு. ரெண்டா கீழே கிடையில இருக்கிற மாதிரி. அப்போ கிடைத்தரையில இருக்குன்னா இது என்ன சொல்றது, நிலைக்குத்தலாம் இல்லை, கிடையிலேயே இப்போ நீங்கள் கோலம் போட்ட மாதிரி அப்படி என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சமதரையில வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத பாருங்க. டின்றது வந்து ஏக்கு சவுத்தில் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், அதாவது வந்து தெற்கில் இருக்கு என்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், டி இஸ் லொக்கேட்டட் டு த சவுத் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி டு த ஈஸ்ட் ஆஃப் B and C to the south of B. ஏண்டா இது சவுத் ஈஸ்ட் எல்லாம் மென்ஷன் பண்றது என்ன ரீசன்? எல்லாம் வந்து ஒன்று கொண்டு செங்குத்து சொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஏக்கு பி வந்து சவுத்ல இருக்குண்டா, அதாவது வந்து தெற்குல இருக்குண்டா, ஏக்கு பி வந்து செங்குத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏக்கு பி வந்து இதுல செங்குத்துல இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இது வந்து செங்குத்துன்னு அர்த்தம். ரைட். ஸோ செங்கோண முக்கோணம் இருந்தால் தான் நாங்கள் வந்து பைதரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து இதுக்கு இது செங்குத்துன்ற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதாவது அவங்க தரவுல தந்திருக்காங்க. ஏயிலிருந்து பியின் திசைகோள் ஏயிலிருந்து பியின் திசைகோள் 145. ஏயிலிருந்து பியின் திசைகோள் நாங்கள் என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏயிலிருந்து பிக்கு திசைகோள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? ஏயில இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து அதுக்கு திசைகோள் சொல்றாங்கண்டா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏயில இருந்து என்ன செய்யணும்? ஏயில வடக்கு கீரணும். ஏயில வடக்கு கீறணும். ரைட். இப்போ பியரிங் வந்து அதை பற்றி கதைக்கிறாங்கண்டா நாங்கள் ஏயில வந்து ஏயில் எதுல இருந்துன்னு சொல்றாங்களோ அதுக்கு வந்து நாங்கள் நோர்த் கீறணும். அப்போ வடக்கு கீறணும். ஸோ வடக்குல இருந்து திசைகள் எந்த திசையில் அளப்போம்? என்ன திசை? கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது வலஞ்சொலியா இடஞ்சொலியா? வலஞ்சொலி. என்னது? வலஞ்சொலி. வலஞ்சொலி. ஸோ வலஞ்சொலியா அளப்போம். ஸோ இங்க இருந்து பிக்குரிய திசைகோள்ண்டா இவ்வளவு தூரம் வரப்போகுது. அப்போ ஏயில இருந்து பிக்குரிய திசைகோள் இவ்வளவும் வந்து எங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்கு? 145 பாகை. அதோட நான் என்ன சொல்லியிருக்கேன்? திசைகோள் வந்து கட்டாயம் 3 டிஜிட்ல இருக்கும். ரைட், திசைகோள் வந்து கட்டாயம் 3 டிஜிட்ல இருக்கணும். அப்பதான் வந்து அது திசைகோள் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ அதாவது 45 பாகை இருந்துச்சுன்னா 045 வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணணும். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 145 பாகை திசைகோள்லையும் ஏடி வந்து 20 மீட்டரா. ஸோ இந்த நிலைக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். ஸோ இது வந்து 20 மீட்டர். ரைட். ஸோ இது வந்து எங்களுக்கு 20 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டரும் ஆகும். தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளை பிரதி செய்து மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்க்க திரிகோண கணித விதிகளை பயன்படுத்தி தூரம் டிபிஐ டிபி கிட்டிய முழு எண்ணில் கண்டு. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டிபியை காணுவோம். டிபியை காணணும்டா எங்களுக்கு இது 145 பாகைண்டா உள்ள இருக்கிற இந்த கோணம் எத்தனை பாகையா இருக்கும்? இது 145 உள்ள இருக்கிற கோணம் எத்தனை பாகையா இருக்கும்? 35 பாகை. 35 பாகையா பாகை. இருக்கும். ஏனென்றா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இது 145 இது 35 பாகையா இருக்கும். ரைட். 35 பாகைக்கு இது என்ன கோணம், என்ன பக்கம்? எதிர்பக்கம். 35 பாகைக்கு இந்த 20 மீட்டர் என்ன பக்கம்? அது வந்து அயல் பக்கம். அயல் பக்கம். அது மாதிரி நாங்க காண வேண்டிய பக்கம் என்ன பக்கம்? எதிர்பக்கம். எதிர்பக்கம். ஸோ எதிர்பக்கம். அயல் பக்கமும் அதாவது வந்து அட்ஜசனும் ஆப்போசிட்டும் வந்து வருதுண்டா அது என்ன ரூல் நாங்க பாய்ப்போம்? டான்ஸ். tan பாய்ப்போம். ஸோ tan நாங்க யூஸ் பண்ண வேண்டியது tan. ஸோ tan என்ன கோணம் நாங்க இப்ப காணணும்? ஃபைன் பண்ண வேண்டிய கோணம் வந்து tan, அதுல எங்களுக்கு தந்திருக்கு tan 35. ரைட். அப்ப tan 35 பாகை சமன் எங்களுக்கு வரப்போகுது எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம். ரைட். ஆப்போசிட் ஓவர் அட்ஜசன்ட். ஸோ எதிர்பக்கம் வந்து எங்களுக்கு தெரியும் டிபி. டிபி தான் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிபி ஓவர் அயல் பக்கம் என்னது எங்களுக்கு தெரியும்? 20. ரைட். ஆகவே டிபியை நாங்க ஃபைன் பண்ணோம்டா இங்க
பிரிக்கிறது அங்க போய் என்ன செய்யும் பெருக்கும். ஸோ டிபி வந்து எங்களுக்கு டிஎம்னு போட்டோம் ரைட். டிபி வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும் 20 tan 35 tan 35 எவ்வளவு 0.7002 0.20 தர 0.7 0.02 0.02 ரைட். அப்ப நாங்க இதை 20ஆல பெருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 0 உள்ள தள்ளுவோம். இப்போ 7.2 வந்துடும். இனி அதை டபுள் ஆக்கணும்னா என்ன வரப்போகுது 1.4004 சரியா. இதை மல்டிப்ளை பண்ணி 004 வருது சரியா. ஓகேவா 2 into 2 4 0 0 2 into 7 14. ஸோ அதோட 20 அதனால வந்து இங்க இருக்கிற இது வந்து சாரி 14.1 பாயிண்ட் சரி சார் 14.2 வருது 14.004 வரும் ரைட். அப்ப என்ன கேள்வி கேட்டது எங்களுக்கு டிபின்ற என்ன பெருமானம் கேட்டது அன்னளவான நியரஸ்ட் ஹோல் நம்பர் கேட்டது. அதாவது வந்து நியரஸ்ட் ஹோல் நம்பர் மாதிரி கேட்டிருப்பாங்க பாருங்க. த நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்ன அர்த்தம் கிட்டிய முழுவண்ணுக்கு. ஸோ கிட்டிய முழுவன் இதுல கிட்டிய முழுவன் எங்களுக்கு 14 14 மீட்டர் ரைட். ஸோ 14 மீட்டர் ரைட். ஆக இப்போ நாங்கள் வந்து டிபியை ஃபைன் பண்ணிட்டோம் ரைட். அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க டூ அதாவது வந்து ரெண்டு கோணம் பிசிடி பிசிடி இது ரைட். ஸோ ரெண்டு பிசிடி கிரேட்டர் தேன் டிஏபி டிஏபி இதை விட இதுன்ற அதாவது வந்து இந்த 35ன்றது இது ரெண்டு மடங்கு வந்து இந்த 35 விட பெருசா இருக்கும் காட்டுவோம். அதாவது இந்த கோணத்தின் 2 மடங்கு 35 விட பெருசா இருக்கும் காட்டுவோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னாங்க இப்ப இந்த கோணத்துக்கும் பொதுவா இருக்கிறவர் யார் இந்த கோணத்துக்கும் பொதுவா இருக்கிறவர் யார் டிபிங்கிற பக்கம் டிபி என்ற பக்கம் ரைட். அப்ப டிபி என்ற பக்கத்தை நாங்க கனெக்ட் பண்ற மாதிரி ரைட். அப்ப டிபி என்ற பக்கத்தை நாங்க கனெக்ட் பண்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னு யோசிங்க பார்ப்போம். ஐடியா சொல்லுங்க பார்ப்போம். டிபி என்ற பக்கத்தை நாங்க கனெக்ட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு ஐடியா சொல்லுங்க எனக்கு. என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஐடியா சொல்லுங்க. இன்னும் 4 நாள்ல எக்ஸாம் வர போகுது 5 நாள்ல மேக்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. So என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு அந்த ரெண்டு கோணத்துக்கு இடையில உள்ள ஒரு தொடர்பு வேணும் ரைட். அப்ப அந்த கோணத்துக்குள்ள உள்ள ஒரு தொடர்பு நாங்க உருவாக்குறதுக்கு ரைட். இப்ப கோணத்துல உள்ள நாங்க இந்த தொடர்பு வந்து நாங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது காணும் நாங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப ரெண்டு கோணத்துல தொடர்பு கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்னத்தை காணணும்? ஏற்கனவே ஒரு கோணம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த கோணம் தெரியுமா இல்லையா? 35 எங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் சார். தெரியும். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த தொடர்புல இருக்கிற மற்ற கோணம் என்ன கோணம்? பிசி டி. டி. ஸோ பிசிடி என்றது என்ன, எத்தனை எவ்வளவு இது காணணும்னா என்ன செய்யணும்? அதுக்குரிய ரெண்டு பக்கங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படும். ரைட்? ஸோ ரெண்டு பக்கம் தேவைப்படும். என்னென்ன பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிசிடி காண்றதுக்கு? டிபியும் டிசியும். டிபியும் டிசியும். டிசியும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டிபி என்றது எங்களுக்கு கண்டு நாங்க அடுத்தது என்ன எடுத்துக்கொள்ளணும்? டிசி. ஏன் டிசி வந்து எங்களுக்கு என்ன தந்திருக்காங்க? 42 வந்து தரவுல என்ன தந்திருக்கு? டிசி வந்து 42 வந்து தந்திருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த நீளமும் தெரியும். இப்ப பொதுவான பக்கமே இதை வச்சுக்கொண்டு நாங்க இதை காணலாம். பொதுவான பக்கம் உங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன விதி போடலாம் இதன்படி? இதுக்கு இந்த டிபின்றது இந்த சைன் கோணத்துக்கு, டிபிக்கு இந்த கோணம் என்ன இது எதிர்பக்கம், இது ஹைபோடெனியஸ் செம்பக்கம். ஸோ எதிர்பக்கம் செம்பக்கம் சம்மந்தப்படுறது என்னது? சைன். சைன். சைன் நாங்க போட வேண்டிய கோணம் என்னது? சைன் டிசிபி. ரைட்? ஓ பிசிடி கேட்டதன்படி போட்டோம்னா டிசிபி. ஸோ சாரி பிசிடி. பிசிடி சைன் பிசிடி, கோணம் சைன் பிசிடி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் நாங்கள் இப்போ போடணும். எதிர்பக்கம் வந்து டிபி. டிபின்றது எங்களுக்கு என்னென்னு காணிட்டோம்? 14. கீழே செம்பக்கம் போடணும். செம்பக்கம் என்ன காணிட்டோம்? 42. 42. ஸோ இதை நாங்கள் சுருக்கிறோம்னா என்ன வரப்போகுது? சார் 0.33 வரும். 0.3333 வரும். ரைட்? ஸோ இங்கால சைன் ஒரு கோணம் இருக்குண்டா, சைன் அங்கால போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி தந்தேன். பிசிடி இஸ் ஈக்குவல் டு சைன் என்ன ஆகும்? சைன் 1 வரும். அதாவது என்னது? சைன் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்? இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து லொக் இங்கால வந்து ஆன்டி லொக் ஆகுற மாதிரி, இது வந்து சைன் ஓ கொஸ் ஓ டேன் ஓ கொட் ஓ செக் ஓ கொசெக் எதுவா இருந்தாலும் இங்கால வந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்ஸ் ஆகும். ரைட்? ஸோ 3 3 3 3. ரைட்? இதை நீங்க 0.3333 போய் தேடுங்க. நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வரைக்குள்ள கொஸ்ஸுக்கு நீங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ரைட்? இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டில் இருந்தாலும் நாங்கள் அதை என்ன செய்யணும்? லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். கொஸ்ஸுக்கு இருந்தாலும் அதை நீங்க சைனுக்கு மாத்திருங்க. ஏன்னா கொஸ்டில் இருக்கைகளை வந்து நீங்க அதை மைனஸ் பண்ண வேண்டிய இதுகள் வரும். அதாவது நீங்க தேடிட்டு போய்க்குள்ள, அதாவது கலையில இருந்து இட வித்தியாசத்தை வந்து நீங்க கழிக்க வேண்டி வரும் கொஸ்ஸுக்கு. சரியா? அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சுட்டா கழியுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க சைனால போங்க. அதாவது வந்து இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதுல இந்த கோணம் இருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் இப்ப உங்களுக்கு தர்றாங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் தந்திருக்கு. என்ன கட்டாயம் நான் என்ன பாய்க்க வேண்டி வந்திருக்கும்? இந்த கோணம் Cos. காணணும். இந்த பக்கம் இந்த பக்கம் தெரிஞ்சா கொஸ்பா வைக்க வேண்டி வந்திருக்கும். நான் என்ன செய்யலாம் அதை? இந்த கோணம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இது 90 பாகை இருக்கிறதால நான் இந்த கோணத்தை காணலாம். இந்த கோணம் எனக்கு தெரியும். ஸோ இந்த கோணத்துக்கு இது என்ன பக்கம்? எதிர்பக்கம். இந்த கோணத்துக்கு இது என்ன பக்கம்? சம் பக்கம். ஸோ இதுல இருந்து சைனை காணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த கோணம் கண்டிருக்கேன் வைப்பேன், இந்த கோணம் காணணும் வைப்பேன். ஸோ இந்த கோணம் காணணும்டா எனக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் தான் தெரியுமெண்டா நான் கட்டாயம் போட வேண்டியது என்னது? கொஸ். இப்போ இதை நான் டீட்டான்னு வைப்போம். ஸோ கொஸ் டீட்டா. ரைட்? இந்த பக்கம் போடணும்னா கொஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி ஓவர் டிசி. ரைட்? இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆனால் உடனே நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன்? கொஸ் டீட்டா வந்து என்னென்னு மாற்றலாம்னு சொன்னேன். சைனுக்கு மாற்றிக்க எப்படி மாற்றலாம்? சைன் டீட்டாவை மாற்றிக்க எப்படி செய்யலாம்? பிசி கோணம் பிசி யூசி டீட்டாவை நாங்கள் சைனுக்கு மாற்றிக்கல என்ன செய்யலாம்னு சொன்னேன்? 90 மைனஸ் டீட்டான்னு போடலாம்னு சொன்னேன். ரைட்? லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னால் அது எப்படி வருமானு சொன்னேன். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குண்டா, இது டீட்டாண்டா, இது 90 பாகைண்டா, இந்த கோணம் என்ன கோணமா இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும். ரைட்? அப்போ 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன்
இப்போ கொஸ்டீட்டாண்டா எங்களுக்கு என்னது அயல் பக்கம் பிசியின் கீழ் சி ரெண்டா இது டி ரெண்டா டிசின்னு வந்திருக்கும். ரைட், நான் அதை கொஸ் சைனா மாத்தணும்னு என்ன செய்யணும்னு சொன்னால் டீட்டாக்கு பதிலாக 90 மைனஸ் டீட்டா போடணும்னு சொன்னேன். என்ன டீட்டா இருந்தாலும் அது நீங்கள் 90லேருந்து அதை கழிச்சிங்கன்னா சைன். ரைட், ஏன் இப்போ பாருங்க இந்த டீட்டா இதுண்டா இது 90 மைனஸ் டீட்டா தான் இது. அப்போ இதுக்கு வந்து எதிர்பக்கம் என்ன பிசி, யா பிசி. செம்பக்கம் என்ன டிசி, ஸோ டிசி. ஸோ எதிர்பக்கத்துங்கள் சம்பக்கம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு அதே தான் எங்களுக்கு வரப்போகுது. ஆகவே கொஸ் டீட்டாவை நீங்க சைன் டீட்டாக்கு மாற்றணும்னா என்ன செய்யணும்னு சொன்னார் 90 மைனஸ் டீட்டாக்கு மாற்றினீங்கன்னா சரி. அதே மாதிரி சைன் டீட்டாவை கொஸ் டீட்டாக்கு மாற்றிருந்தாலும் கொஸ் 90 மைனஸ் டீட்டான்னு போட்டா சரி. ரைட், நான் அதை விட முன்னுக்கு சொல்லி தந்தேன் கால்வட்டங்கள். முதலாம் கால்வட்டத்துக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் பிளஸ் ஓல் சில்வர், சைனுக்கு பிளஸ் இதுல டி, அதாவது வந்து டேனுக்கு பிளஸ் இந்தியாவில் கப்ஸ் கொஸ்ஸுக்கு பிளஸ். அப்போ இதுக்குள்ள 90க்கு உள்ள இருக்கிற எல்லா கோணமும் வந்து என்னது எல்லாம் பிளஸ். நான் உங்களுக்கு முதல் சொல்லி தந்தேன். ஸோ எல்லாம் பிளஸ்ண்டா இதுக்குள்ள நீங்க எதை கழிச்சாலும் இதுக்குள்ள பிளஸ் தான் வரப்போகுது. ரைட், அப்போ எதை கழிச்சாலும் இதுக்கு வந்து பிளஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால எங்களுக்கு சைன் கொஸ் டீட்டா வந்து சைன் 90 மைனஸ் டீட்டா தான், சைன் டீட்டா வந்து கொஸ் 90 மைனஸ் டீட்டா தான். இதுவே கொஸ் டீட்டா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 90 பிளஸ் டீட்டான் இருந்துச்சுண்டா எங்களுக்கு அது எப்படி வந்துருமுண்டா மைனஸ் கொஸ் டீட்டான்னு வரும். அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஏனெண்டா சைன் 90 பிளஸ் டீட்டாண்டா என்னது 90 பாகை விட கூடின கோணம். 90 பாகை விட கூடின கோணம்ண்டா எங்களுக்கு சைனுக்கு வந்து பிளஸ் சாரி கொஸ் கொஸ் 90 பிளஸ் டீட்டான்னு இருக்கும். கொஸ் 90 பிளஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டான்னு வரும். மீன் 90 பிளஸ் டீட்டா சைனுக்கு மட்டும்தான் பிளஸ். ஆனால் இங்கே கொஸ் இருக்கிறதால கொஸ் 90 பிளஸ் டீட்டானா இங்கே கொஸ்ஸுக்கு எல்லாம் மைனஸ். ஆகவே மைனஸ். ஆனால் 90 பிளஸ் டீட்டாவோ மைனஸ் டீட்டாவோ அது மாறி சைன் டீட்டாண்டா கொஸ் டீட்டாண்டு வரும், கொஸ் டீட்டாண்டா சைன் டீட்டாண்டு வரும்ன்றதால சைன் இதாண்டு வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை போட்டு குழப்ப தேவையில்லை. நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கொஸ் டீட்டாண்டா உங்களுக்கு கொஸ் டீட்டாவை மடக்கேற்றவங்களை பார்க்கறது கஷ்டம் வேண்டாம். ஏனண்டா கொஸ் டீட்டாவை பார்க்கலாம் என்ன செய்யணும்னு சொன்னாங்க முதல்ல இப்போ தேடி போகிறதா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இப்படி இருக்கணும் 33 15 கலை 33 பாகை 15 கலை கொஸ்ஸுக்கு இருக்கண்டா நாங்கள் என்ன செய்வோம்டா ஃபர்ஸ்ட்டு போய் கொஸ்ஸில் 33 பார்த்து ரைட் 33 பார்த்து 10 பார்த்து ரைட் 33 10 எங்கேருந்து பார்ப்போம் கொஸ்ஸுக்கு. இப்போ ஒரு அட்டவணை இருக்குண்டா, இப்போ மடக்கு அட்டவணை இருக்குண்டா ரைட், இயற்கை சைன்கள் ஒரு அட்டவணை இருக்குதானே, அது கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை கோசைன்கள் இருக்கும். ரைட், அப்போ அது கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை கொசைன்கள் இருக்கும். அதாவது வந்து நேச்சுரல் கோசைன்ஸ் என்று இருக்கும். ரைட், அப்போ நேச்சுரல் கோசைன்ஸ் இருக்கிறதுல நான் அந்த அட்டவணையை காட்டுறேன். ஏன்னாடா லாஸ்ட் கிளாஸ்ல இல்லாதாக்களுக்கும் இது விளங்குமே. இப்ப பாத்தீங்கன்னா ரைட் இதுல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சைன்கள் மேல இருக்குன்னு நான் சொன்னேன் தானே. ரைட், திரும்பவும் பாருங்க, நீங்க கொஸ்ஸாலேயே தான் போக போறீங்கடா, பிளவிடாம செய்யணும்டா. இயற்கை சைன்கள் இருக்குண்டா மேலேருந்து கீழே பார்ப்பீங்க, கூட்ட வேண்டியதை கூட்டுவீங்க, எல்லாம் சரி சைனுக்கு. ரைட், இதுவே இயற்கை கொசைன்கள் அதாவது வந்து நேச்சுரல் கொசைன்ஸ் என்று இருந்துச்சுண்டா கீழே இருந்து பார்க்கணும். ரைட், இந்த சைன் அட்டவணையிலேயே கீழே இருந்து பார்க்கணும். இந்த மாதிரி மடக்க அட்டவணையில பார்த்து தேவை இல்லை. சைன் அட்டவணையிலேயே கீழே இருந்து பார்க்கணும். நேச்சுரல் கொசைன்ஸ் இயற்கை கொசைன்ஸ் பார்க்கணும். ரைட், அப்போ நேச்சுரல் கொசைன்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கீழே இருந்து பார்க்கணுமெண்டேங்கல்ல. எங்கேருந்து கீழே இருந்து பார்க்கணுமெண்டா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து பார்க்கணும். ரைட், ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே. ரைட், இயற்கை கொசைன்கள் சைன்ல 89 முடிகிற இடத்துல கொஸ்ஸுக்கு 0 தொடங்கும். ரைட், இந்த பாக்ஸ் பக்கத்தால நீங்க மேலே பார்த்து கொண்டு போகணும் கொஸ்ஸுக்கு, இந்த பாக்ஸ் பக்கத்தால கீழே பார்த்துட்டு வரணும் சைனுக்கு. ரைட், இப்போ இந்த பாக்ஸ் பக்கத்தால மேலே பார்த்துட்டு போகணும் சைனுக்கு கொஸ்ஸுக்கு. இப்போ நான் 33 பாகை 15 கலையண்டா நான் என்ன செய்யணும்டா கீழே இருந்து மேலே 33 பாகையை தேடணும். ரைட், 33 பாகை 15 வந்து நான் இங்கேருந்து பார்க்க மாட்டேன். ரைட், இங்கேருந்து பார்க்கறது சைனுக்கு. ரைட், இங்கேருந்து பார்க்குற 10 20 30 40 எல்லாம் சைனுக்கு. ஸோ கவனினப்பில் விடுற முதலாவது இடம் இது. சரி, முதலாவது இடம் சாரி இது, அதாவது சைனுக்குரிய இதில் பார்த்து விடுற இல்லை, கீழே இருந்து பார்க்குறேன் சைனுக்கு இல்லை பார்க்குற இல்லை. முதலாவது கவனினப்பட விடுற இடம் கொஸ்ஸுக்கண்டா இந்த பக்கம் இருக்கிற இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். ரைட், கீழே இருந்து மேலே பார்க்கணும். ரைட், அது ஒன்று முதலாவது கவனினப்பட விடுற இடம், அதை கவனிக்க வேண்டும். ஸோ அடுத்தது கவனினப்பட விடுற வேண்டியது இது வந்து பார்த்தீங்கன்னா சைனுக்குரியது. கொஸ்ஸுக்குரியது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ரைட், இங்கே 0லேருந்து 60 மட்டும் இந்த பக்கத்தால் பார்க்கறது இருக்கும். ரைட், அப்போ கீழே இருந்து 0 தொடக்கம் 60 பார்க்கணும் கொஸ்ஸுக்கு. ரைட், அப்போ இதை வந்து நாங்கள்
10 20 30 40 இந்த பக்கத்தால பார்க்கணும். ரைட். அப்ப 33 பாகை 15 கலையண்டா நாங்க பார்க்க வேண்டியது வந்து ஓகே. அப்ப 33 பாகை 15 கலையண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க போய் என்ன செய்யணும்? கீழே இருந்து கொஸ்டில் போய் 33 பாகை எடுக்கணும். அடுத்தது 15 ஏன்னா 15 இங்க கீழே தான் பார்க்கணும். இது மேலே இருந்து 15 பார்த்து இங்க இந்த பக்கம் போறது. 15 10 தான் முதல்ல பார்க்கலாம். ஸோ 10க்கு போயிட்டு 33 10 இதான் 10 ரைட். இப்போ 33 10 இந்த இடம் ரைட். அப்ப முதல்ல பூஜ்ஜியம் தசத்துல இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் கொஸ்டுக்கும் சைனுக்கும் பூஜ்ஜியமே இருக்கும். டேனுக்கு மட்டும் தான் நாங்கள் செக் பண்ணணும். இந்த இடத்துல பூஜ்ஜியம் தசத்துல ஸ்டார்ட் ஆகுதா 1 தசமா 2 தசமா 3 தசமாண்டு டேனுக்கு தான் நாங்கள் செக் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.837 ரைட். 30 இது எவ்வளோத்துக்கு 33 10க்கு. இனி அங்கால 5 வந்து என்னது இடை வித்தியாசம் 5. அது பலமையா சைனுக்கு பார்க்கறது மட்டும் தான், கொசுக்கு பார்க்கறது மட்டும் தான் இங்க இருந்து தான் பார்ப்போம் ரைட். அப்ப 5 இங்க வரப்போகுது ரைட். அப்ப 5 இங்க வரப்போகுது. அப்ப 5 இடை வித்தியாசம் எத்தனை 8. இங்க சைனண்டா இடை வித்தியாசத்தை கூட்டுவோம், கொஸ்டண்டா அந்த இடை வித்தியாசத்தை கழிப்போம். 8 முழு எட்டை கழிக்கிறேன் இல்ல. இங்க வந்து 8 என்னது 4ஆம் தசமதானத்தில் இருக்கிற எண் தான் இந்த 8. ஆகவே கழிக்க வேண்டியது என்னது இங்க இந்த 1 தசம் 2 3 4 இந்த இடத்துல 8 இருக்க போகுது. அப்ப இஞ்சாலையெல்லாம் 0 0 0 0 தசம் இவ்வளவு அதை நான் கழிக்க போறேன். கழிச்ச மண்டங்களுக்கு என்ன வரப்போகுது 0.8 3 6 இங்கால 11 8 போனா எத்தனை 3 ரைட். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் ரைட். இந்த மாதிரி தான் கொஸ்ட் பார்க்குறது. இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ள தடங்கல்கள் பிள்ளைகள் வரும்னு தெரிஞ்சா நீங்க நேர கொஸ்டீட்டா சமன் சைன் 90 சைட்டீட்டா ரைட். அதாவது வந்து கொஸ்டுக்கு 30 பாகை இருந்துச்சுண்டா நீங்க டைரக்டா போடலாம். சைனுக்கு எத்தனை போகலாம் 60 பாகைன்னு போட்டு அதே எதிர்பக்கத்துங்கள் சம்பக்கம் அதே தான் வரப்போகுது ரைட். நீங்க கொஸ்டுக்கு டீட்டா இருந்துச்சுன்னா நீங்க சைனுக்கு 60 போய் பார்த்தீங்கன்னா சரி ரைட். கொஸ்டில பிள்ளை வருமெண்டா அதை நீங்க சைனுக்கு மாத்தி செய்யறதான் பெட்டரான வே கவன இனப்பிள்ளையை தடுக்கிறதுக்கு. இல்லை உங்களுக்கு பெர்ஃபெக்டா கொஸ்டால செய்ய இருமெண்டா கொஸ்டாலேயே போங்க ரைட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் இப்போ கேள்விக்கு வருவோம் ரைட். இப்போ கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா சைன் 0 சைன் இன்வர்ஸ் 0.333 எங்க இருக்கு எத்தனை பாகை 19 பாகை 28 கலை 27 கலை 19 பாகை 28 கலை ரைட். அப்ப இப்ப நாங்க 27 கலை 27 கலை ரைட் 27 கலை. ஸோ இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை உருவாக்குவோம். இப்ப 2 பிசிடி காணணும் ரைட். 2 பிசிடி காணணும். ஒரு பிசிடி வந்து இவ்வளவு. ஆகவே 2 பிசிடி இந்த பெருமானம் வந்து ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பிசிடி வந்து பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு பிசிடி வந்து 19 பாகை 27 கலை என்றா 2 பிசிடி என்ன செய்யணும் 2ஆல பெருக்குவோம். அப்ப 2ஆல பெருக்கணும்னா 19 பாகை 27 கலை. ஆகவே இதை நாங்கள் பெருக்கணும் என்ன வரப்போகுது கவனிக்கணும். இங்க கலையில வந்து 60 கூடிச்சுன்னா நீங்க அங்கால பாகைக்கு மாத்திடுவோம் ரைட். இப்போ உதாரணத்துக்கு 37 கலை இருக்குண்டா நீங்க 2ஆல பெருக்கல அது எத்தனை வரப்போகுது 74 வரப்போகுது 74 வரப்போகுது ரைட். 37 2ஆல பெருக்கல வந்து 74 வரப்போகுது. அப்ப 74 வருதுண்டா என்ன செய்யணும் ஒரு 60 கலை தான் ஒரு பாகை அதை அங்கால கொடுத்துருவோம். கொடுத்துட்டு தான் இங்கால மிச்சம் 14 கலையை வச்சுக்கொள்ளும் ரைட். ஆனா இங்க அப்படி வராது. நான் கவனிப்பில் வந்துருமன்றதுக்காக சொல்றேன் ரைட். அப்ப 27 2ஆல் வரைக்கும் எத்தனை 54 கலை. 19 2ஆல் வரைக்கும் எத்தனை 38 38 பாகை ரைட். இப்ப பாருங்க நாங்க முதல் கண்ட கோணம் எவ்வளவு சார் 30 சொல்லுங்க. அதுல 19 பாகை 28 கலைன்னு வரும் சார். அப்ப இன்னொருத்தர் 27 சொன்னீங்க. சரி நானே பாக்குறேன் பிறகு 0.3333 ரைட். 0.3333 சைன்ல போய் பார்க்கணும். ஸோ 0.333 0.333 333 இங்க போடும் 19 பாகை 20. அப்ப ஒன்று இருக்கு என்ன எத்தனை கூட்டணும் 20 கூட்டணும் ரைட். 22 சார். 22 கூட்டணும். ஸோ 22 கூட்டணும்டா 3 3 1 1 இருக்கு. 22 கூட்டினா தான் எங்களுக்கு 3 3 வரும்.
ஸோ அதனால 22 இங்க வரும். இங்க இருக்கு. இப்ப எத்தனை? 8. வேற அந்த 7ன்னு சொன்னால் திரும்ப 8. அப்ப இங்க 6. அப்ப 38 பாகை 56 கலை. இங்க எங்களுக்கு மேலே இருக்க கோணம் எத்தனை பாகை? 35 பாகை. ஆகவே எங்களுக்கு தெரியும் 38 பாகை 56 கலை கிரேட்டர் தேன் 35 பாகை. ஆகவே இது வந்து என்னது? 2 BCD கிரேட்டர் தேன் 35 வந்து அது என்ன கோணம்? DAB, right? So DAB, right? So எழுதிக்கொள்ளு. விளங்காடி கேளுங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் மிஸ் ஆயிருக்கு. ரைட், நான் இதிலே பார்ப்பேன், நான் இதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிலைக்குத்து கட்டடத்தில் இருக்கும் ஜன்னல் ஏயிலிருந்து, ரைட். ஸோ ஒரு வெர்டிக்கலாக இருக்கிற ஒரு பில்டிங்கில் இந்த ஏ என்ற விண்டோவில் இருந்து அமலனும் எஸ் என்ற விண்டோவில் இருந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா யார், சுனிதா, சுமித்தும், ரைட். ரெண்டு பேரும் வந்து பார்க்கணும் போல, ரைட். அப்போ ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஒரு ஜன்னல்லேருந்து பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து ஞாபகம் கொள்ளணும். அந்த பேர்களை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நீங்கள் கீற வேண்டிய இடங்கள்ல அந்த ஆக்களோட பேர்களை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. என்னன்னா நெக்ஸ்ட் வந்து ஆக்களோட பேரை வச்சு கேள்வி கேட்க நீங்கள் திருப்பி போய் இதை ரீட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதை ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, அந்த இடத்துல அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கல, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த பேரை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி விடுங்க கீறி. ஏ என்ற இடத்துல அமலண்டா அமல். இன்னொன்று பாருங்க, அமலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க, ரைட். அதே மாதிரி சுமித்தண்டா செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கொடுத்துருக்காங்க, ரைட். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சுமித்தன் நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டைரெக்டாக நீ சுமித்தன் கேட்டால் உடனே இதை பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி எஸ் அண்ணா யாரு എന്നിട്ട് திரும்பி போய் அந்த கேள்வியை முதல்ல இருந்து வாசிக்க வேண்டி வரும். அப்போ டைம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால இப்படி இந்த மாதிரியான ஷார்ட் ட்ரிக்குகளை வச்சு கொடுங்கன்னா உங்களுக்கு டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன கட்டட. சரி, அடுத்தது வந்து பார்த்து அதே தரையிலிருந்து கட்டளை தரையில், ரைட், அமலும் சுமித்தும் அதே சமதள தரையில் கட்டிடத்தில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு நிலைக்குத்து மரம் எஃப்டி, ரைட். அப்போ மரம் வந்து எஃப்டி 50 மீட்டர் தூரத்தில் இருக்குண்டா என்ன அர்த்தம், பிஎஃப் வந்து 50 மீட்டர், ரைட். அந்த இந்த கட்டிடத்திலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்குண்டா இது டிஎஃப்ன்றது 50 மீட்டர், ரைட். இப்போ நிலைக்குத்து மரம் எஃப்டி ஐ நோக்குகின்றனர் ரெண்டா என்ன செய்யணும், எஃப்டி என்ற இந்த மரத்தை வந்து நோக்கினோம். சரி, ஜன்னல் எஸ்ஸும் மரத்தின் உச்சி டீயும் ஒரே மட்டத்தில் உள்ளது. அப்ப இது வந்து கிடையா இருக்கா வேண்டாம், என்ன அர்த்தம், இந்த இது வந்து செங்குத்தா இருக்கும்னு அர்த்தம், ரைட். அமல் மரத்தின் உச்சியை 22 பாக இறக்க கோணத்தில் நோக்குகிறார், ரைட். ஸோ மரத்தின் உச்சியை அண்டா டி, ரைட். இதான மரத்தின் உச்சி. ஸோ 22 பாக இறக்க கோணம் உண்டா, ரைட். அப்ப 22 பாக வந்து கீழ் நோக்கி பார்க்குறேன்னா நாங்கள் இறக்க கோணம், ஏற்ற கோணம், இறக்க கோணம், கதை கோணம் என்ன நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், அந்த இடத்துல இப்போ அமல் பார்க்குறேன், அமர்ந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும், என்ன கோடுக்கணும், கண்மட்டத்துல இருந்து இந்த கண்மட்டத்தில் கோடு இருக்கிற கீறும். ஒரு கிடைக்கோடு கீறணும், ரைட். ஒரு ஹொரிசோண்டல் லைன் ஃபர்ஸ்ட்டுக்கு கீறணும். இப்போ இறக்க கோணம்ண்டா அந்த ஹொரிசோண்டல் லைன்ல இருந்து அந்த அவ்வளோ தூரத்துக்குரிய கோணம் தான் உங்களுக்கு இறக்க கோணமா இருக்கும். இதுவே ஏற்ற கோணம்ண்டா இந்த இவர் அமல்ட கண்மண்டத்துல இருந்து இப்போ இங்க மேல எங்கேயும் பார்க்குறாருண்டா இந்த கோணம் தான் ஏற்ற கோணமா இருக்கும், ரைட். அதை மென்ஷன் பண்ண சும்மா சம்மந்தம் இல்லாம இந்த கோணத்தை வேற எங்கேயும் குறிச்சு விடுறல, அப்படி கவனம் பிள்ளையில விடக்கூடாது, சரி. அப்ப கண்மட்டம் கிடைமட்டத்தில இருந்து ஐ லெவல்ல இருந்தா நாங்க ஏற்ற கோணம் இறக்க கோணம் வந்து கதைப்போம், ரைட். அப்ப ஐ லெவல்ல இருந்து ஏற்ற கோணம் இறக்க கோணத்தை கதைச்சு நாங்க மென்ஷன் பண்ணுவோம். அப்ப மேலேருந்து இந்த மாதிரி. அப்ப இந்த இது வந்து எங்களுக்கு தெரியுது 22 பாகை, ரைட். அப்ப 22 பாகை இறக்க கோணத்தை நோடுங்க. வரிப்படத்தை பிரதி செய்து செய்யட்டாம். திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி பின்வரும் கணிப்புகளை செய்க. ஜன்னல் எஸ்ஸிற்கும் ஜன்னல் ஏற்கும் இடையே உள்ள தூரத்தை, எஸ்ஸிற்கும் ஏற்கும் இடையே உள்ள தூரம் இது, ரைட். எஸ் இந்த தூரத்தை காணட்டா, ரைட். இப்ப சொல்லுங்க, இது 22 பாகைண்டா இந்த கோணம் எத்தனை பாகையா இருக்கும், 22 பாகம். 22. என்ன கோணம், ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம். ஜட் வடிவத்தில் இருக்கு, இது சமாந்திர கோடுகள், ஆகவே ஒன்று விட்ட கோணம் ஜட் வடிவத்தில் இருக்கு, ரைட். அப்ப ஜட் வடிவத்தில் இருக்கு ஒன்று விட்ட கோணம் சமாந்திர கோடு, இது சமாந்திர கோடுகளுக்கு ஒரு குறுக்கோடு வெட்டைகள் ஜட் வடிவம், ஆகவே ஒன்று விட்ட கோணம். இது 22 பாகைன்னா இது 22 பாகை, ஆகவே இது 22 பாகை. இப்ப இந்த முக்கோணத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது 50 மீட்டர்ண்டா இந்த எஸ்டி என்றது எத்தனை மீட்டர், 50 மீட்டர். 50 மீட்டர். ஏன் சமாந்திர, அதாவது செவ்வகம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்குண்டா எங்களுக்கு வந்து இது 50ண்டா எதிர்பக்கம் சமனா இருக்கும், ஆகவே இது 50. இப்போ எங்களுக்கு 22 பாகை தெரியும். இந்த 22 பாகைக்கு 50 மீட்டர் என்ன பக்கம், அயல் பக்கம். அயல் பக்கம். அது மாதிரி இப்ப காண வேண்டியது எஸ்ஏ என்ற பக்கம், எதிர்பக்கம். அப்ப அயல் பக்கத்துக்கும் எதிர்பக்கத்துக்கும் சம்பந்தம் என்ன, tan. tan. ஸோ tan நாங்க காணணும். இப்போ முக்கோணி ஏடிஎஸ்ல, ரைட், முக்கோணி ஏடிஎஸ்ல நாங்க tan டீட்டா போடுவோம், ரைட். அப்ப நீங்க வசனம் எழுதாமே செய்யலாம், ஆனா வசனம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படி டிரெக்டா வந்து விழும், ரைட். அப்ப முக்கோணி
ஏடிஎஸ் இல், ரைட், முக்கோணி ஏடிஎஸ் இல், ரைட், முக்கோணி ஏடிஎஸ் இல் tan தீட்டா சமன். ஸோ tan 22 பாகை சமன், எதிர்பக்கம் வந்து எங்களுக்கு தெரியும் எஸ்ஏ. அவங்க கேட்டது என்ன, எஸ்ஏயா ஏஎஸ்ஆ? எஸ்ஏ கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் எஸ்ஏண்டே போடுவோம். அப்போ எஸ்ஏ ஓவர் அயல் பக்கம் adjacent எவ்வளவு 50 மீட்டர், ரைட். அப்போ 50 மீட்டர். ஆகவே எஸ்ஏ சமன் 50 மீட்டர் இன்டு tan 22 டிகிரி. ஸோ 50 இன்டு tan 22 எத்தனை? 0.40 40 4 0 40. ரைட். இப்போ 50ஆல பெருக்கோணம் இது. ஸோ 50ஆல பெருக்கோணம்னா நாங்கள் என்ன செய்யலாம்டா, மேலே கீழையும் 2ஆல பெருக்கி இதை 100 ஆக்கணும்டா, இது 2ஆல சுருக்குற மாதிரி. ஆகவே எங்களுக்கு தெரியும் இது வந்து வரப்போகுது இப்படி வருமா? ஓ சார் 20.20 மீட்டர் 2 வரும். நான் என்ன செஞ்சேன், இது மேலே கீழையும் 2ஆல பெருக்கிட்டு, ரைட். அப்போ இது சுருக்கைகளே எனக்கு தெரியும், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 வரும். இந்த 2ஆல வகுக்கைகள் இது 2 வரப்போகுது. அப்போ என்ன வரப்போகுது எங்களுக்கு இப்படி வரப்போகுது. மேலே கீழே 2ஆல வகுக்கைக்கு எனக்கு வேறு 100 தர, இது நான் 2ஆல வகுக்கைகள் எனக்கு ஈஸியாக வகுப்படும். அப்போ 0.20 வரும். அப்போ இது 100ஆல பிரிக்கிறேன்டா 20.20, அதாவது 20.20 வரப்போகுது, ரைட். இது வேறு வழி, மாற்று வழி. இது தேவையாண்டா நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம், ரைட். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 20, அதாவது 20.20 மீட்டர், ரைட். அப்போ எஸ்ஏ வந்து கிட்டியதாவது இதுல கேட்டிருக்கா இல்லை தானே? எஸ்ஸுக்கு ஜன்னல் இயக்கமுடைய உள்ள தூரம் எஸ்ஏ காண்க. ஜன்னலின் உயரங்களை புறக்கணிக்க, ரைட். அது இப்போ இந்த இடத்துல ஜன்னல் வந்து ஒரு புள்ளியா இருக்குன்ற மாதிரி வச்சுக்கொள்ளட்டாமே. சில நேரம் ஜன்னல் வந்து இந்த உயரத்தில் இருக்குண்டா அந்த உயரத்தை நீங்க வந்து யோசிக்க வேண்டி வருமே, அது மாதிரி அவங்க இல்லாம ஜன்னல் ஒரு புள்ளி, அந்த உயரத்தை புறக்கணிங்க என்ற மாதிரி சொல்லியிருக்கோம், ரைட். இப்போ நாங்க எங்களுக்கு 20.20 மீட்டர் 20 மீட்டர் கண்டுட்டோம். ஜன்னல் ஏயில் இருந்து, ரைட், ஜன்னல் ஏயில் இருந்து மரத்தின் அடி எஃபிற்கு, ரைட், மரத்தின் அடி எஃபிற்கு இழுக்கப்பட்டுள்ள ஒரு கம்பியின் நீளம் 60 மீட்டர் ஆகும், ரைட். அப்போ இந்த செம்பக்கம் வந்து 60 மீட்டர், ரைட். ஏஎஃப்ன்றது வந்து 60 மீட்டர் ஆகும். கம்பி ஏஎஃப்க்கும் நிலைக்குத்து சுவர் ஏபிற்கும் இடையே உள்ள கோணத்தின் பருமனை காண்க, ரைட். கம்பி ஏஎஃப்க்கும் 60 மீட்டர் ஆகும். கம்பி ஏஎஃப்க்கும், ரைட், ஏஎஃப்க்கும் நிலைக்குத்து சுவர் ஏபிற்கும் இடையே உள்ள கோணத்தின் பருமனை காண்க. இந்த கோணத்தை காணட்டா, ரைட், ரைட். இப்ப பாப்போம், இந்த கோணத்தை காணணுமெண்டா, ரைட், இந்த கோணத்தை காணணுமெண்டா எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த கோணத்தை காணணும்னா எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம்? எதிர்பக்கமும் 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 செம்பக்கமும், ரைட். அப்ப இந்த கோணத்துல வந்து எங்களுக்கு எதிர்பக்கம் தெரியுமில்ல, 50 மீட்டர். செம்பக்கம் என்னது தெரியும், 60 மீட்டர், ரைட். ஸோ எதிர்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் தொடர்பு என்ன? சைன். சைன். ஸோ சைன், இப்போ நாங்கள் காண வேண்டிய கோணம் என்னது? எஃப்ஏபியா? அவங்க தந்தபடி என்ன? அவங்க தந்தபடி எஃப்ஏபி என்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ண எங்களுக்கு ஈஸி, ரைட். அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நாங்கள் பிஏஎஃப்ஓ எஃப்ஏபின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஆகவே சைன் எங்களுக்கு நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது சைன் எஃப் கோணம் எஃப்ஏபி இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் எங்களுக்கு என்ன 50 மீட்டர், செம்பக்கம் என்ன 60 மீட்டர். அது வந்து 50 கீழ் 60, ரைட். ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டெனியூஸ். ஸோ இப்போ நான் இதை சுருக்கணுமெண்டா எவ்வளவு? 6ஆல சுருக்கணுமெண்டா எவ்வளவு? 0.833. 8333. இப்போ சைன் அண்ட் வரைக்கும் வந்து நாங்கள் 4 டிஜிட் தேவைப்படும். சில நேரத்தில் டேனுக்கு வந்து 3 டிஜிட் தான் இருக்கும். அது நீங்கள் அட்டவணையில் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை டிசைட் பண்ணணும், ரைட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் எஃப்ஏபி இருக்கு, ரைட். இப்போ எஃப்ஏபி வந்து என்னவா இருக்கும்? இங்கே இருக்க சைன் அங்கே போனால் என்னவாகும்? சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ் 0.8333, ரைட். இதுல கொஸ் வந்துச்சுன்னா நாங்க கவனிக்கணும், இதுல மைனஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் கவனிக்கணும், ரைட். ஆனா இதுல சைன் இருக்கிறதால நாங்கள் எதையுமே கவனிக்க தேவையில்லை.
ஸோ அதனால நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ தேடணும் 8 3 3 3 0.8 3 3 3 எங்கே இருக்கு? 56 பாகை 26 கலை. 56 பாகை 26 கரை. ரைட். அப்போ 56 பாகை 26 கரை. ரைட். கேட்ட கேள்வி என்ன? சில நேரத்தில் அந்த அன்னளவா எல்லாம் கேட்க வேண்டி வரும். ஸோ அதுகளை நாங்கள் கவனிக்கணும். ரைட். ஏஎஃபிக்கும் லெக்கத்து சங்கத்தினுடைய உள்ள கோணத்தை பருமனை காண்க. ரைட். பருமனை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆக 56 கலை 56 கலை பாகை 26 கலை. அடுத்த சி பாட்டில் வந்து எஃப்ஏ கிரேட்டர் தேன் ஏபி ஆவதற்கான காரணங்களை காட்டுக. எஃப்பி கிரேட்டர் தேன் ஏபி எஃப்பி கிரேட்டர் தேன் ஏபி. இந்த எஃப்பி வந்து ஏபியை விட பெருசா இருக்கிறதுக்கான காரணத்தை கேட்கணும். என்ன காரணம் போடலாம்? ஏபி எங்களுக்கு தெரியுமா? ஏபி தரவுல தான் இருக்கா இல்லையே? சொல்லுங்க, என்ன செய்யலாம்? ஏபி நாங்க எங்களுக்கு தரவு தந்திருக்கா? இந்த இந்த தூணிന്റെ உயரம் எங்களுக்கு தந்திருக்கா? இப்ப எங்க சரி ஏபி என்ற இந்த கட்டடத்தின் உயரம் வந்து ஹைட் வந்து எங்களுக்கு தந்திருக்கா? இல்ல இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏபியை வந்து ஃபைன் பண்ணணும். ரைட். இப்போ காரணம் காட்டுங்கன்னா நாங்கள் அதுக்குரிய அதாவது வந்து ஏபியின் இதை வந்து உயரத்தை கொடுத்தோம்னாலே எங்களுக்கு ஃபைன் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ ஏபியை ஃபைன் பண்ணணும்டா ஏபிக்கு வந்து எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ரெண்டு விதத்துல ஏபியை காணலாம். எப்படி காணலாம்? ரெண்டு விதத்துல பைதகரஸ் தேற்றம் போட்டு. பைதகரஸ் தேற்றம் பாவிச்சு காணலாம். பைதகரஸ் தேற்றம் பாவிச்சு காணணும்னா எங்களுக்கு வர்க்கங்கள் வந்து வரும். ஏன் இங்க 50 இருக்கு, இங்க 60 இருக்கு. ரைட். ஸோ இதுக்கு டிரெக்டா வந்து பைதகரஸ் தேற்றம் பாவிக்கலாம். ஏன் எல்லாமே வந்து முழுவன்ல இருக்கு. ஸோ முழுவன்ல இருக்குன்னா நாங்க இப்ப ஏபியை காணும். ஸோ ஏபியை காணணும்னா என்ன செய்யணும்? முக்கோணி ஏபிஎஃப்இல் பைதகரஸ் தேற்றப்படி. ரைட். அப்ப ஸோ பைதகரஸ் தேற்றத்தை வந்து நாங்க அப்ளை பண்ணினோம்டா என்ன வரப்போகுது? செம்பக்கத்தின் வர்க்கம். ஸோ செம்பக்கத்தின் வர்க்கம் என்ன? எங்களுக்கு 60 வர்க்கம் சமன் 60 மீட்டர் வர்க்கம் சமன் ஏனைய பக்கங்கள வர்க்கங்கள கூட்டுத்தொகை 50 மீட்டர் வர்க்கம் சக ஏபியின் வர்க்கம். ஸோ ஏபியின் வர்க்கம் வந்து என்ன இருக்கும்? 60 வர்க்கம் சய 50 வர்க்கம். ஸோ இதுக்குரிய விரிவு என்ன? ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை நாங்கள் எப்படி எழுதி கொள்ளலாம்? ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்தை நாங்கள் எப்படி எழுதி கொள்ளலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ A plus B. ஏ பிளஸ் பி. 21ஆம் தேதி எக்ஸாம். இன்னும் இந்த விரிவு தெரியாம இருக்கிறீங்க. ஓகே. ஸோ ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் வந்து ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்? 60 சய 50 இன்டூ 60 சக 50. ஸோ இது நாங்கள் பிரிக்கிறோம்டா 10 தர இது என்னது? 110. ஸோ எப்படி வரப்போகுது? 2 0 ஏ பி வர்க்கம். ஸோ ஏபி வந்து என்ன இருக்கும்? வர்க்க மூலம். இதை எப்படி எழுதி கொள்ளலாம்? 10 வர்க்க மூலம் 11 எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? ஏன் இதை வந்து நான் எழுதி கொள்ளலாம் 100 தர 11. 100 தர 11 வர்க்க மூலத்துக்கு கூட சொல்லி ரெண்டு பேர் போது வர்க்க மூலம் 100 தர வர்க்க மூலம் 11. தனித்தனி எழுதலாம் தானே? பெருக்கலை வர்க்க மூலத்துக்கு இருக்கிற பெருக்கலை தனித்தனி எழுதலாம் தானே? ஸோ வர்க்க மூலம் 100 வந்து 10, இதில் வர்க்க மூலம் 11 முதன்மை எண். அப்போ அதுக்கு வந்து டிரெக்டா வராது. ஸோ 11. ஸோ 11 10 வர்க்க மூலம் 11 ரைட் மீட்டர். ஸோ 10 வர்க்க மூலம் 11 வர்க்க மூலம் 11க்கு அண்ணளவை நாங்கள் எவ்வளவு போட்டுக்கொள்ளலாம்? ரைட். வர்க்க மூலம் 11க்கு அண்ணளவு பார்ப்போம். இது வந்து எதுக்கும் இடையில இருக்கும்? வர்க்க மூலம் 9க்கும் வர்க்க மூலம் முழு வர்க்கங்கள் 16க்கு. ரைட். அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து என்ன வரப்போகுது? 3.3க்கும் 4க்கும் இடையில இருக்க போகுது. இது கட்டாயம் என்ன இருக்கும்? 3 தசமா இருக்கும். ரைட். இது 9க்கும் 11க்கும் இடையில கேப் எவ்வளவு? 2. 11க்கும் 16க்கும் கேப் எவ்வளவு?
5. 5. ரைட். அப்ப மொத்த கேப் எவ்வளவு? 7. 7ல இந்த கேப் எவ்வளவு? 2. ஸோ 7ல 2 எவ்வளவு? 2ஆல் 7 வகுத்தோம்னா 0 7 2 14, 6 மிச்சம் 2 7 நிரப்ப. ஆகவே இது அரௌண்ட் 2 7 கிட்ட வரும் நினைக்கிறேன். ஸோ வர்க்கமூலம் 11க்கு என்ன உங்களுக்கு வருது? ஆக்சுவலாக வர்க்கமூலம் 11க்கு என்ன வரும் பாருங்க. இது நான் வந்து அண்ணள வாக்கல் முறை மூலம் செஞ்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வர்க்கமூலம் 11க்கு என்ன வரும்? ஸோ இதை முழு எண்ணுக்கு போட்டுறேன்னா 3 எண்ணு போடுவேன். ரைட். இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா எனக்கு 3 எண்ணு வரப்போகுது. ரைட். அப்போ 3 எண்ணு பார்த்துட்டேன்னா 3.3. ஆக எவ்வளோ வரப்போகுது? 33 மீட்டர். ஸோ ஏற்கனவே எனக்கு தெரியும் அது நீளம் என்ன? அவன் கேட்ட கேள்வியின் நீளம் என்ன? FB நீளம் என்ன? 50 மீட்டர். 50 மீட்டர். ஸோ 50 மீட்டர் greater than 33 மீட்டர். பிகாஸ் ஆகவே FB greater than இது என்னது? AB. இல்லாட்டி நீங்க இந்த வர்க்கமூலம் 11க்குரிய பெருமானமே காண தேவையில்லை. ரைட். வர்க்கமூலம் 11 பெருமானத்துக்கு காணாம நீங்க என்ன செய்யலாம்டா, வர்க்கமூலம் 11 வந்து இந்த 10 எத்தனையால பெருக்கினா எங்களுக்கு 50 வரும். நான் இன்னொரு முறையில் சொல்றேன் பாருங்க. 10 எத்தனையால பெருக்கினா எங்களுக்கு 50 வரும். 5ஆல. 5ஆல பெருக்கினா. 5 ரைட். அப்ப இந்த 10 இங்க 5ஆல பெருக்கினா தான் எங்களுக்கு 50 வரும். அப்ப ஏபியும் எஃபியும் சமனா இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ல. அதாவது வந்து 10 5ஆல பெருக்கிக்கலாம் எங்களுக்கு சமனான, அதாவது ஏபிக்கு எஃபி வந்து சமனன்ற சிச்சுவேஷன் வரும். ரைட். அப்ப 5 வர்க்கமூலத்துக்குள்ள தாலினம் என்ன வரும்? வர்க்கமூலம் 5 சகோசய 5. இல்ல நான் கேக்குறது 5 வர்க்கமூலத்துக்கு போட்டா அப்படி போடலாம். வர்க்கமூலம் 25. வர்க்கமூலம் 25 தானே 5. 5 வர்க்கமூலத்துக்கு போட்டா அப்படி போடலாம் 25 போடலாம் தானே. வர்க்கமூலம் 25. ஓமா இல்லையா? ஓம் சார். ஓ போடலாம். இப்ப பாருங்க, நான் இதை வேற முறையில செய்யறேன். அப்படி செய்யலாம்டா. இப்ப எனக்கு தெரியும் வர்க்கமூலம் 25 வர்க்கமூலம் 11ஓட பெருசு தானே. ஓமா இல்லையா? ஓம். ஓ வர்க்கமூலம் 25 வர்க்கமூலம் 11ஓட பெருசு. அப்ப நான் இந்த வர்க்கமூலம் 11 இருக்கிற இடத்துல கொண்டு போய் வர்க்கமூலம் 25 போட்டேன்டா, இந்த சமனுக்கு பல என்ன நடக்க போகுது? நான் 25ஆல பெருக்கைகள் என்ன நடக்க போகுது? இந்த இது வந்து பெருசாக போகுது. ஓமா இல்லையா? இப்படி போட்டேன்டா. நான் சொல்றது விளங்குது அப்படியே பாருங்க. அதாவது நான் இப்ப இந்த மேல மேல இடத்துல பாருங்க மென்ஷன் பண்றேன் பாருங்க. இப்ப பாருங்க இந்த ஆன்சர் வந்து எங்களுக்கு எப்படி இருந்தது? வடிவா பாருங்க. ரைட். ஏபி சமன் 10 வர்க்கமூலம் 11. ரைட். இப்ப ஏபி சமன் 10 வர்க்கமூலம் 11. ரைட். இப்ப நான் என்ன சொல்றேன்டா, எனக்கு வர்க்கமூலம் 25ன்றது வர்க்கமூலம் 11ஓட பெருசுன்னு தெரியுமா இல்லையா? தெரியும். தெரியும். அப்ப இந்த வர்க்கமூலம் 11க்கு பதிலா இந்த வர்க்கமூலம் 25 கொண்டு போய் வர்க்கமூலம் 11க்கு பதிலா இந்த வர்க்கமூலம் 25 கொண்டு போய் நாங்க இப்ப வச்சோம்டா. இப்ப இந்த வர்க்கமூலம் 11க்கு பதிலா இந்த 25 கொண்டு போய் நாங்க உள்ளுக்கு இன்ஃபியூஸ் பண்ண போறோம்டா, என்ன நடக்கும்? இப்ப இதுல பெருக்கி வர்ற பெருமதியை விட இப்ப நான் வர்க்கமூலம் 25 கொண்டு போய் போட்டு பெருக்கி வர்ற பெருமதி பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். இந்த வர்க்கமூலம் 11க்கு பதிலா வர்க்கமூலம் 25 கொண்டு போய் போட்டு நான் பெருக்கிற பெருமதி வந்து என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். ஆகவே எப்படி வரும்? 10 வர்க்கமூலம் 25 என்னவா இருக்கும்? இந்த இந்த மேல இருக்கிற விடையை விட இது பெருசா இருக்கும். ஓமா இல்லையா? இதுல இருந்து இந்த ஸ்டெப் போட்டது விளங்கிட்டா இல்லையா? 10 வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 என்றதை விட
இப்ப நான் அதே 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஆல மல்டிப்ளை பண்ணினா மேல இருக்கிற ஆன்சரை விட இப்ப கீழே வர போற ஆன்சர் பெருசா இருக்குமா இல்லையா? இருக்கும். இருக்கும். ரைட். இப்ப இந்த பக்கம் இருக்கிறது யாரு? ஏபி. ஏபி என்றவர் யாரு? 10 வர்க்கம் மூலம் 11. ரைட். இப்ப நான் மல்டிப்ளை பண்ணது என்னத்தால? 10 வர்க்கம் மூலம் 25. அவர் யாரு? ஏபி 10 தர 5. ஏபி 10 தர 5 எத்தனை? 50. ஆகவே ஏபி 10 தர 5 50 எங்களுக்கு என்னது அந்த நீளம்? எஃப்பி. ரைட். ஆகவே என்னன்னு போடலாம்? எஃப்பி. அப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏபியை விட எஃப்பி வந்து பெருசா இருக்கு. அவன் கேட்டது என்னது? ஏபியை விட எஃப்பி வந்து பெருசா இருக்கணும். அது எஃப்பி பெருசா இருக்கணும் ஏபியை விட. ஸோ அப்ப எங்களுக்கு என்னன்னு தெரியும்? இப்ப வந்து தெரியும் ஏபியை விட எஃப்பி பெருசா இருக்கு. இதுல பாருங்க நான் வர்க்கமூலத்துக்கு உடைச்சு வர்க்கமூலத்தின் பெருமானத்தை கண்டிருக்கேனா? இல்ல. ரைட். எனக்கு தெரியும் வர்க்கமூலம் 11 விட வர்க்கமூலம் 25 பெருசுன்னு தெரியும். அப்ப அந்த பெரிய எண்ணால நான் வர்க்கமூலம் 11க்கு பதிலாக வர்க்கமூலம் 25ஆல பெருக்கினேன்டா இப்ப வரப்போற விட முதல் வந்த விடையை விட பெருசா இருக்கும்னு தெரியும். ரைட். அப்ப முதல் இருந்த விட வந்து ஏபிக்குரிய விட. ரைட். முதல் இருந்த விட வந்து ஏபிக்குரிய விட. இப்ப நான் பெருக்கி எடுக்க போற விட வந்து ஏபியை விட பெருசான விட தான் வரப்போகுதுன்னு தெரியும். அப்ப முதல் இருந்த விட ஏபிக்குரிய விட இப்ப பெருக்கி எடுத்த விட ஏபியை விட பெருசா இருக்கிற விட அந்த பெருசா இருக்கிற விட என்ன விட? 50. அந்த 50 என்ன விட? எஃப்பி. ஆகவே எஃப்பி என்ன? ஏபியை விட பெருசா இருக்கு. ஓமா இல்லையா? விளங்கிட்டா? ஓஸ். ஓகே. விளங்கினா எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க திரும்ப. விளங்காம அடுத்ததுக்கு போவேன். உங்களுக்கு இந்த வேலை ரை பண்ண கஷ்டம்டா. நீங்க வர்க்கம் மூலம் 11க்கு பெருமானத்தை அண்ணளவா எடுத்து நீங்க அதை மல்டிப்ளை பண்ணி நீங்க செய்துட்டு போகலாம். உங்களுக்கு வர்க்கம் மூலம் 11க்கு பெருமானம் காண்றதுக்கு டைம் ஆகும்டா பெருமானம் காணாமே இந்த மாதிரியும் போகலாம்.
பேப்பர் இல்லாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சமர அண்ட் அமல் ரைட், அவங்க நேம் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரைட். CNA. Amala standing on a level ground on opposite sides of the vertical tree. KT. Right? இப்போ சியும் ஏயும் வந்து நிலத்தில் நிற்கிறார்கள். மரம் வந்து எப்படி நிற்கும்? நிலைக்குத்தான் நிற்கும். ரைட்? Amal is 30 meters away from the tree and Samara is flying a kite. ரைட்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாது சாந்தன் சி, இங்கே வேறு இங்கிலீஷ் மீடியத்தில் சமர, இங்கே சாந்தன் ஆகிட்டார். ஓகே. அமலன் ஏ ஆகிய இருவரும் நிலக்குத்தான மரம் கேட்டி இல் இரு பக்கங்கள் ஒரு சமதரையில் நிற்கிறார்கள். அமலன் மரத்திலிருந்து 30 மீட்டர் தூரமும் நிற்கும் அதே வேளை சாந்தன் ஒரு பட்டத்தை பறக்க விடுகிறான். சரி, சாந்தன் சி, அமலன் வந்து சாந்தன் சி, அமலன் வந்து அமலன் மரத்திலிருந்து 30 மீட்டர் தூரம். மரத்திலிருந்து 30 மீட்டர் தூரம்டா இது வந்து 30 மீட்டர். ரைட்? சாந்தன் வந்து பட்டத்தை பறக்க விடுகிறான். சடதியாக பட்டம் ஒரு நூல் இறுக்கமாக இருக்கும்போது மரத்தின் உச்சி டீயில் சிக்குகிறது. சரி, மரத்தின் உச்சி கேயில் சிக்குகிறது. அப்ப இந்த இது வந்து என்னது? அந்த நூல், சிக்கின நூல். ரைட்? இப்போ இது வந்து உங்களுக்கு சிக்கப்பட்ட நூல் சியிலேருந்து கே கே இந்த அது வந்து என்னது? எங்கட அந்த ரோப்பின் லென்த். ரைட்? அந்த ஸ்ட்ரிங் the string is 40 meter long. ரைட்? அப்போ 40 மீட்டராம் அந்த நூல். அப்போ இது வந்து எங்களுக்கு 40 மீட்டர்னு தெரியும். ரைட்? 40 மீட்டர் லாங். அச்சந்தர்ப்பத்தில் சாந்தன் பட்டத்தை, சாந்தன் யார்? சாந்தன் சி பட்டத்தை 44 பாகை 50 கலை ஏற்ற கோணத்தில் காணிக்கிறார். ரைட்? அப்ப சாந்தன் பார்க்கிறாருன்னா சாந்தன்ல இருந்து ஏற்ற கோணம் காணணும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கண்மட்டத்தில இருந்து பார்க்கணும். ரைட்? ஸோ கண்மட்டத்தில இருந்து 44 பாகை 50 கலை. அப்ப இவ்வளவு எவ்வளவு? 44 50. ரைட்? 50 கலையில பார்க்கிறார். சாந்தனின் உயரத்தையும் அமலின் உயரத்தையும் புறக்கணிக்க. ரைட்? அதாவது என்ன? ஒரு மனுஷன் நிற்கிறேன்டா, மனுஷன் 1 மீட்டர்ல நிற்கிறேன்டா, அந்த 1 மீட்டர் உயரத்தை புறக்கணிக்கட்டா. ரைட்? அப்ப அமலன் ஒரு புள்ளி, ஒரு ஈ மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இதுல ஒரு ஆள், இது ஒரு புள்ளியில இருக்குது. சரி, படத்து கிடக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உயரமே இல்லை அவைக்கு. அப்படி அப்ப உயரத்தை வந்து புறக்கணிக்கட்டான்னு சொல்லியிருக்கணும். ஸோ தரப்பட்ட ஒரு வினைத்தாள் பிரயோக செய்து தகவல்களை குறிக்கட்டாம். பின்வரும் கணிப்புகளை திருவண்ணாமலை வீதங்களை பயன்படுத்துகிறார். மரத்தின் உயரம் கேட்டியை காண்க. ரைட்? அப்ப கேட்டியை காணட்டா. இப்ப இந்த உயரம் காணணும். ரைட்? எங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியும். இந்த பக்கத்தால போகலாமான்னு பார்த்தா இல்ல, 30 மீட்டர் மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க பாருங்க, இங்க ஆங்கிளும் தெரியும், 40 மீட்டரும் தெரியும். இப்ப இதை காணும். அப்ப இந்த 44 பாகை 50 கலைக்கு இந்த மரம் என்ன பக்கம்? எதிர்பக்கம். எதிர்பக்கம். அந்த நூல், அதாவது வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பக்கம்? செம்பக்கம். செம்பக்கம். சோ எதிர்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் என்ன தொடர்பு? சைன்ஸ். சைன். ஸோ சைன் நாங்க போடணும். இப்ப சைன் வந்து நாங்க இப்ப இதுல போட வேண்டியது சைன். இப்ப நாங்க மென்ஷன் பண்ண வேண்டியது சைன் 44 பாகை 50 கலை. சைன் 44 பாகை 50 கலை சமன் எதிர்பக்கம் வந்து எங்களுக்கு தெரியும் கேடி. கேடி காண வேண்டியது. அயல்பக்கம் செம்பக்கம் வந்து எங்களுக்கு தெரியும் 40 மீட்டர். ஆகவே கேடி சமன் இப்படி வரப்போகுது 40 44 பாகை 50 கலைக்கு என்ன பிரமாணம் வருது? 0.7050. ரைட். இப்போ நாங்க 4ஆல பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் 0 4 20 2 2 7 4 28. ரைட்? ஸோ 200 எத்தனை வரப்போகுது? 28. 28. சாரி 28 40 400ல 40. அப்ப 28 தசம்
2 2 வரும் சார். மீட்டர். அப்ப 28.2 மீட்டர் வந்து வரப்போகுது. அண்ணளவா எதுவும் கேட்டிருக்காங்களா? மரத்தின் உயரத்தை தான் கேட்டிருக்காங்க. இல்ல. இப்போ நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு கேட்கல. ஸோ அதனால 28.2 மீட்டர். இச்சந்தர்ப்பத்தில் அமலன் பட்டத்தை என்ன ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார். ரைட். அப்போ அமலன் வந்து இப்போ இங்கே நிற்பார். இப்போ அவர் வந்து என்ன ஏற்ற கோணத்தில் பார்ப்பார் இந்த கோணத்தை கேட்கணும். ரைட். அப்போ இந்த கோணம் கேட்கணும்னா எங்களுக்கு இப்போ கேடியை கண்டுட்டோம். 30 பாக தெரியும். அப்போ இந்த கோணத்துக்கு கேடி என்ன பக்கம்? எதிர்பக்கம் சார். எதிர்பக்கம். 30 மீட்டர் என்ன பக்கம்? அயல் பக்கம். அயல் பக்கம். அப்போ எதிர்பக்கம் ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசன்ட்டுக்கும் என்ன தொடர்பு? tan சார். tan. ஸோ tan நாங்கள் காண வேண்டிய கோணம் வந்து எங்களுக்கு தெரியும் TAK. ஓ அவங்க கேட்டது ஒரு இது கேட்டுக்கணும் இல்லை தனியா KAT போடலாம். ரைட். அப்போ KAT tan KAT இஸ் ஈக்குவல் டு tan KAT இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கண்டது அயல் பக்கம் 30. ஸோ இப்போ கண்டது வந்து 28.2 கீழ் அயல் பக்கம் 30. ஸோ சுருக்கினோட எங்களுக்கு என்ன வருது? 0.9400. ரைட். இப்போ டேன்ன்றதால சம்டைம் 3 டிஜிட்லயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பூஜ்ஜியத்துக்கு உள்ளே எண்டைகள் 1க்கு உள்ளே எண்டைகள் 4 டிஜிட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ரைட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா tan KAT தான் இது. ஸோ இப்போ நாங்கள் KAT காணணும். அப்போ KAT வந்து என்ன செய்வாங்க? tan அங்கே போய் என்ன செய்யும்? tan இன்வர்ஸா மாறும். tan இன்வர்ஸா மாறும். ஸோ tan இன்வர்ஸ் 0.9400. ஸோ 9400 என்ன? 43/14 கலை. பாகை 14 கலை. இப்போ KAT வந்து கண்டாச்சு. 43/14 கலை. சாந்தன் அமலன் ஆகிய இருவரில் எவர் மரத்திற்கு மிக அண்மையில் நிற்கிறார் என்பதை காரணங்களுடன் எடுத்து காட்டுக. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது 30 மீட்டர்னு தெரியும். ரைட். இப்ப என்னத்தை கண்டா யாரு மரத்துக்கு கிட்ட வரைக்கும் வேண்டி இது பண்ணலாம்? சிடியை கண்டா யார் இந்த மரத்துக்கு டீலேருந்து சி தூரமா இருக்கா டீலேருந்து ஏ தூரமா இருக்கான்னு காணலாம். அது ஒரு ஆப்ஷன். ரைட். உங்களுக்கு டிரெக்டா காணணும்டா இந்த நீளத்தை நீங்க காணலாம். அப்படி இந்த கோணம் தெரியும். இந்த பக்கம் தெரியும். பைதர்ஸ் தேட்டம் பார்க்கலாம். ஆனால் இந்த தசத்தில் இருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எங்களுக்கு இப்போ இந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் தெரியும், இது தெரியும், இதை வச்சு காணலாம். இல்லாட்டி இந்த பக்கம் தெரியும், டேனை வச்சுக்கொண்டு காணலாம். ஸோ எதுவாக வச்சுக்கொண்டாச்சு நீங்க சிடியே காணலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? இப்போ நீங்க கொமனா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்குத்து இது இருக்கு. ரைட். கேமரா ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்குத்தான ஒரு சுவர் இருக்கு. ரைட். இப்போ இந்த சுவர்ல நான் 2 பக்கமும் ஒரு ஏணியை சாய்ச்சி வைக்கிறேன். ரைட். ஸோ 2 பக்கமும் ஒரு ஏணியை சாய்ச்சி வைக்கிறேன். அப்போ இந்த பக்கம் ஒரு ஏணியை சாய்க்கிறேன். இப்படி இந்த பக்கம் ஒரு ஏணியை எப்படி சாய்க்கிறேன், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஏணியை சாய்க்கிறேன். இப்போ இந்த ஏணி வந்து ரைட் இப்படி கிட்ட 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 வர 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 அது இப்படி இருக்க ஏணி கிடையோட ஆக்கிற கோணம் என்னவா இருக்கும்? இந்த கீழே இருந்து இந்த கீழே இதான் இது கிடக்கோடு இப்படி வருது. இப்போ ஏணி ஒன்று இப்படி இருக்கு. நான் இப்ப இந்த ஏணி இப்படி நீட்டி இப்படி போனேன்டா கிடையோட ஆக்கிற கோணம் என்ன செய்யும்? கிடையோட ஆக்கிற கோணம் என்ன செய்யும்? இங்க பாருங்க. இதுதான் இது சிவர். ரைட். இப்ப இது கிடை. ரைட். இப்ப கிடையா இப்படி இருக்கு. விளங்குதானே? அப்ப இது சிவர், இது கிடை. சுவர் கிடை. இப்ப நான் ஏணியை இப்படி வச்சிருந்தேன். ரைட். இப்ப இந்த கிடையோட ஆக்கிற கோணம் என்ன? இந்த கோணம். இந்த கிடைக்குள்ள இருக்கு இந்த கீழே இருக்கிற கோணம் தான் கிடையோட. இந்த கீழே இருக்கிற கிடையோட ஆக்கிற கோணம் இது. நான் இப்ப என்ன செய்யறேன்டா ஏணி இன்னும் கொஞ்சம் நல்லா சாய்க்கிறேன். அப்ப கோணம் என்ன செய்யும்? கிடையோட ஆக்கிற கோணம் இப்படியே சாட்சி இப்படி சாட்சி கொண்டு போனா என்ன செய்யும்? குறையும். அப்ப இந்த கிடையோட ஆக்கிற கோணம் குறைய கீழே இருக்கிற தூரம் என்ன செஞ்சுட்டு போகும்? கூட்டிட்டு போகும். அதுவே இப்ப கிடையோட ஆக்கிற கோணத்தை நாம வந்து கூட்டி இப்படி கொண்டு வந்துட்டு என்ன செய்யுது? கீழே இருக்கிற கோணம் என்ன செய்யும்? கோணம் என்ன செய்யுது? கிடையோட கொண்டு வர கூடுது. கோணம் கூட கீழே இருக்கிற தூரம் என்ன செய்யுது? இடவழி குறையுது. சோ அந்த மெத்தட்டை வச்சு நாங்க செய்யலாம். சோ அந்த மெத்தட்டை வச்சு நாங்க செய்யறோம்னா எப்படி செய்யலாம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோணம் கீழே இருக்கிற 2 கிடையோட ஆக்குற கோணம் குறைய
தூரம் என்ன செய்யும்? கூடும். ரைட்? கிடையோட ஆகிற கோணம் குறைய இப்படி இருக்கு. இப்படி கிடையோட இப்படி இப்படி கிடையோட பாருங்க. இப்படி இருக்கிறது. இந்த இந்த இடம் தான் எட்ஜெண்டா. இப்படி இருக்கிறது. நான் இந்த இடத்துல இருக்கேன்டா. நான் இப்படி 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 கோணத்தை கூட்டி 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 இப்படி முன்னுக்கு வருவேன் நான். அப்ப கோணம் கிடையோட ஆகிற கோணம் கூட 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 நான் அந்த புள்ளியே தொடரணும்டா என்ன செய்யும்? இந்த இடைவெளி வந்து குறையும். ரைட்? அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு கோணத்தையும் நாங்க கம்பேர் பண்ணியும் செய்யலாம். ரைட்? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இது வந்து என்னண்டு கேஏடி. சரி, கேஏடி எத்தனை பாகை? 43 பாகை 14 கலை. அதே மாதிரி அடுத்த கோணம் என்னது? கேசிடி. கேஸ் கேசிடி 44 பாகை 50 கலை. ஸோ கேசிடி 43 44 44 பாகை 50 கலை. 44 பாகை 50 கலை. இப்ப இதுல எது பெருசு? கேசிடி தானே. ஆகவே கேசிடி பெரிது கேஏடி. ரைட்? ஆகவே எங்களுக்கு என்ன தெரியும்? தூரம் வந்து மாறுபடும். அப்படி இருக்கும். சிடி வந்து என்ன இருக்கும்? பெருசா இருக்கிற கோணத்துல சிடி பெருசா இருக்கிற கோணத்துக்கு வந்து நீளம் வந்து சின்னதா இருக்கும். ஆகவே சிடி சின்னதா இருக்கும். என்னத்தை விட? ஏடிஎம் ஏடியை விட. இப்படி நீங்க டைரக்டாவும் கொடுக்கலாம். ரைட்? இது உங்களுக்கு ஐடியாங்க வரையிலையேண்டா நீங்க என்ன செய்யணும்? சிடியை கண்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப சிடியை காணும். அப்ப சிடியை காண்றா இது அடுத்த மேது. ரைட்? அப்ப சிடியை நாங்க காணணும்னா என்ன செய்யணும்? சிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். எதிர்பக்கம் தெரியும், எனக்கு செம்பக்கம் தெரியும். நாங்கள் கொசுக்கும் போகலாமே. 50 பாகை தான் இருக்கு. 51 52 இருக்கலாம். எங்களுக்கு கொசுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வரும். ரைட்? அப்போ கொசுக்கு போகும். கொஸ் 44 பாகை 50 கலை சமன் அயல் பக்கம் வந்து நான் காணணும் சிடி. செம்பக்கம் வந்து எனக்கு தெரியும் 40. ஆகவே சிடி சமன் 40 தர கொஸ் 44 பாகை 50 கலை என்ன? 44 50 போய் பார்த்தீங்கன்னாலே சரி. இங்கேருந்து பார்க்கணும். 0.71 0.7173. ரைட்? அப்ப 7173 0.7173. இது நாங்கள் 4 பிரிக்கிறோம். பெருக்கினா என்ன விட வரும்? சார் அந்த பெருமானம் பிழை 0.79092. கொசுக்கு எத்தனை? 44 எத்தனை எத்தனை வந்தது? 44 பாகை 50 கலை. 50 கலை. ஸோ 44 பாகை 50 கலைன்னா இந்த இதுல பார்க்கணும். 44 வந்து இங்க தேடணும். 44 50. அப்ப இங்க இங்க வரும் 0.709 92. இது 40 பிரிக்கினா எங்களுக்கு எவ்வளவு வருது? 28.3680. ரைட். அப்ப 28 மீட்டர் வருது இங்க. 28.6 மீட்டர் வருது சிடி. அங்கால நான் முதல் கண்ட இது என்னது எவ்வளவு? கேடி 28 தசம் ஏடியா கேடியா? கேடி வேற. ஏடி ஏடி என்ன கண்டாங்க? ஏடி என்ன வந்தது எங்களுக்கு? 30 மீட்டர். ரைட்? அப்ப 28.3680 சின்னது 30 விட. ஆகவே சிடி சின்னது ஏடியை விட. இது இப்படி கண்டு கொடுக்குறது. இல்லாட்டி நாங்க கோணத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு அடிப்படை அறிவு இருந்துச்சு. அதாவது என்ன, இப்படி ஒரே ஒரே மேலே இருக்கிற புள்ளி எப்பயுமே மாறாது. ரைட்? அப்ப மேலே இருக்கிற புள்ளியை மாத்தாம நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப மேலே இருக்கிற புள்ளி ஃபிக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்க இதை நாங்க இப்படி இறக்கி 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 போய்க்கல. கீழே இருக்கிற கோணம் குறையும். கோணம் குறைய தூரம் கூடும். அதை கிட்ட 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 கொண்டு வந்தோம்னா கோணம் கூடும், தூரம் குறையும். ரைட்? அப்ப எதிராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா உங்களுக்கு விளங்கிச்சேன்னா நீங்க இந்த மெத்தட்ல டைரக்டா இது பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து நீங்க என்ன செய்யலாம்? அப்படி இதை கண்டு செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்க டைமை வந்து மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். ரைட்? ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க.
பாருங்க ஒரு ஒரு பேஜ்லயே முடிக்க வேண்டிய கேள்வி. கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க செய்து கொள்ளலாம். ஓகே, எழுதினா நாங்கள் மிச்சத்தை வந்து பார்ப்போம். இன்றைக்கு சில நேரம் வந்து டைம் இருந்தால் நான் உங்களுக்கு ஈவினிங் கொண்டு போடுறேன். உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் தொடங்குறதால நீங்கள் நாளைக்கு படிக்கணுமா சமயம், இல்லாட்டி நாளைக்கும் ஒரு கிளாஸ் போட்டு விடலாம். போடுங்க சார் நாளைக்கு. சரி, மெட்டாக்கள் 7 மாணாக்கள் வாங்க, மெட்டாக்கள் வேணும்னா ரெக்கார்டிங் பாருங்க. நான் வந்து நாளைக்கும் ஒரு கிளாஸ் போடுறேன். ஏன்னா அங்கால சமயம் தானே உங்களுக்கு ரிலீஜியஸ் தானே, அது அவ்வளோத்துக்கு இதாக நான் ஒரு கிளாஸ் வந்து நாளைக்கும் போடுறேன். இன்றைக்கு பார்ப்போம், இன்றைக்கு டைம் இருந்தால் நான் ஈவினிங் ஒருக்கா போடுறேன். நாளைக்கும் போடுவோம். இப்போ அங்கால உங்களுக்கு மற்ற பாடங்கள் வந்து கிளாஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் ஒன்று எடுத்து போடுவோம். இல்லாட்டி உங்களுக்கு படிக்கணுமெண்டா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். 20ஆம் தேதி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பரோட வந்து செய்வோம். ரைட், நான் இன்றைக்கு ஈவினிங் கிளாஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.